ரீஃபைண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி போட்டு அடிச்சிங்கனாலும் எத்தனை வாட்டி ஃப்ரை பண்ணிங்கனாலும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குங்க. அதுக்காக தான் ரீஃபைண்ட் செய்யப்படுது. ரீஃபைண்ட் செய்கிறது பற்றி அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீஃபைண்ட் எண்ணெயை பயன்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு சுத்தமாக போயிடும். ஆயில் உங்கள் ஆயுளை தீர்மானிக்கும். நாம் எந்த மாதிரி சமையல் எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எந்த எண்ணெய் வித்துக்களை நேரடியாக நம்மளால் சாப்பிட முடியுமோ அந்த எண்ணெய் வித்துக்களில் உண்டாக்கக்கூடிய எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலையை வறுத்து சாப்பிட்லாங்க, கடலை பருப்பியாக சாப்பிட்லாம், கடலை சட்னியாக சாப்பிட்லாம். எள்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா எள்ளு உருண்டையாக சாப்பிட்லாம், எள்ளு சட்னியாக சாப்பிட்லாம், எள்ளை சும்மா வறுத்து கூட சாப்பிட்லாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியாக சாப்பிட்லாம், தேங்காய் பச்சையாக கூட சாப்பிட்லாங்க. அப்போது இது போன்று இருக்கக்கூடிய எண்ணெய் வித்தில் உருவாக்கக்கூடிய எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாங்க. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரீஃபைண்ட் ஆயில் கிடைக்குது, ஏன் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாங்க. சரி, ரீஃபைண்ட் ஆயில்ங்கிறது என்ன, எதுக்காக ரீஃபைண்ட் செய்யப்படுது, அதனுடைய நோக்கம் என்ன? பொதுவாக பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பெல்லரில் எடுக்கப்பட்ட எண்ணெயாக இருக்கட்டும், இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்துனீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயினுடைய தரம் மாற வாய்ப்பு இருக்குது. இல்லை அதனுடைய செல்ஃப் லைஃப் 3 மாதத்துக்கு மேலே இருக்காது, சீக்கிரமாக சிக்கடிச்சிடும், கெட்டு போயிடும். சிக்கடிச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி கெட்டு போயிடும். அப்போது செல்ஃப் லைஃப்பை அதிகப்படுத்தோன்னா இதை ரீஃபைனிங்க்கு உட்படுத்தணும். ரெண்டாவது, நம்ம முன்னாடி சொன்ன மெத்தடில், அதாவது செக்கில் ஆட்டியோ இல்லை எக்ஸ்பெல்லரில் எடுக்கப்பட்ட எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி 3 வாட்டிக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண பயன்படுத்த முடியாது. அதுக்கு மேலே அந்த எண்ணெய் ஸ்டேபிளாக இருக்காது. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்து நம்ம வெளியே கொட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் ரீஃபைண்ட் செய்யப்பட்டால் அந்த எண்ணெய் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிரும். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேல் சொல்லுவான், இந்த மாதிரி எத்தனை அடி அடித்தாலும் இவன் வாங்கிக்கிறான்ப்பா, ரொம்ப நல்லவன்னு சொன்னான்ப்பா. அந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி போட்டு அடிச்சிங்கனாலும் எத்தனை வாட்டி ஃப்ரை பண்ணிங்கனாலும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குங்க. அதுக்காக தான் ரீஃபைண்ட் செய்யப்படுது. அது மட்டும் இல்லைங்க, ரீஃபைண்ட் செய்கிறது பற்றி அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீஃபைண்ட் எண்ணெயை பயன்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு சுத்தமாக. ரீஃபைனிங் பண்ணும் பொழுது என்னென்ன முக்கியமான ஊட்டச்சத்து ஒரு எண்ணெயிலேருந்து போகுதுன்னு பாருங்கள். விட்டமின் இ மிக மிக முக்கியமான ஒரு விட்டமின். அடுத்தது விட்டமின் கே. நல்லெண்ணெயில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எண்ணெயில் விட்டமின் கே இருக்கக்கூடிய ஒரே எண்ணெய் இதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். அந்த விட்டமின் கேவும் விட்டமின் இயும் இந்த ரீஃபைனிங் ப்ராசஸில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் சில தாது பொருட்கள், காப்பர், மெக்னீஷியம், இந்த மாதிரி லேசாக ட்ரேசஸ் லெவலில் இருக்கும், அதுவும் போயிடும். அதை விட மிக முக்கியமாக ஃபைட்டோஸ்டீரால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் எண்ணெயில் இருக்குது. இந்த ஃபைட்டோஸ்டீரால்ஸுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், மலக்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், ப்ராஸ்டேட் கேன்சர் வராதபடி தடுக்கிறதுக்கு மிக முக்கியமாக உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இரத்த குழாய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மென்மையான எண்டோத்திலியம்னு சொல்லுவாங்க, வாஸ்குலார் எண்டோத்திலியம், அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃபைட்டோஸ்டீரால்ஸ் அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ மூட்டு தேய்மானத்தை தடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சத்து பொருள். முழங்கால் தேய்மானம், முழங்கால் வலின்ட்டு எலும்பு டாக்டர் போனீங்கன்னா வலி மருந்தோட பார்த்தீங்கன்னா ஒரு விட்டமின் இ கேப்சூல்ஸ் எழுதி கொடுப்பாரு. இந்த பொருள் இயற்கையாகவே நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயில் இருக்குது இந்த விட்டமின் இ. இந்த ரீஃபைனிங் ப்ராசஸில் இது எல்லாமே போயிருங்க. அப்போது அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா வெறும் கொழுப்பு மட்டும்தான் இருக்கும், அதாவது திரவ வடிவத்தில் கொழுப்பு மட்டும்தான் இருக்கும். ரீஃபைனிங் பண்ணி முடிக்கும்போது எண்ணெயில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நீக்கப்படுது, வெறும் திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீஃபைன் பண்ணி முடித்த எண்ணெய்க்கு எந்த மனமும் இருக்காது, எந்த நிறமும் இருக்காது. இப்போ பாம் ஆயில் பார்த்தீங்கன்னா லிட்டர் 30 ரூபாய் 40 ரூபா தான். அதை ரீஃபைன் பண்ணதுக்கப்புறம் எந்த மனமும் இருக்காது. ஆனால் இதே கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் பார்த்தீங்கன்னா லிட்டர் 300 ரூபாலேருந்து 180 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த பாம் ஆயில் ரீஃபைன் பண்ணதை கலந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, கலப்படம் பண்ணுறதுக்கு ஈஸி. அப்போது ரீஃபைனுடைய பண்ணக்கூடிய நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.